வாஸ்து சாஸ்திரப்படி தென்கிழக்கை மூலை என்பது அக்னி மூலை என்றும் அழைக்கப்படுகிறது. அக்னி பகவான் இங்கு வசிக்கிறார். இந்த ஆற்றல் ஆரோக்கியம், பணப்புழக்கம் மற்றும் குடும்ப உறவுகளை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கியமான திசை. வீட்டில் பெண்கள் ஆரோக்கியத்திற்கும் ஆண்களின் வருமானத்திற்கும் இந்த திசை மிகவும் முக்கியம். இந்த தென்கிழக்கு மூலையில் என்னென்ன பாதிப்புகள் வரலாம்? மூளை வெட்டப்பட்டிருந்தால் கட்டான, அதாவது இந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு உடல்நிலை கோளாறுகளை, குறிப்பாக செரிமான பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் சலசலப்பு வரலாம். மூளை நீளமாக இருந்தால், அதாவது எக்ஸ்டெண்டட் கார்னர், தேவைக்கு அதிகமாக ஆற்றல் அதிகரித்து வீண் செலவுகள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கழிப்பறை அல்லது குளியலறை, டாய்லெட், பாத்ரூம் அக்னி மூலையில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடங்கள் வருவது மிகவும் கெடுதல். இது நிதி இழப்பு, ஆரோக்கியத்திற்கு சீர்கேடு மற்றும் சட்ட பிரச்சனைகளை கூட உருவாக்கலாம். தலைமை வாசல், அதாவது மெயின் என்ட்ரன்ஸ், இங்கு பிரதான வாசல் இருந்தால் வீட்டிற்குள் அதிகப்படியான எதிர்மறை ஆற்றல்கள் வரலாம். வீண் விரயங்கள், கோபங்கள், சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். நீர்நிலை தொட்டிகள், வாட்டர் பாடிஸ், கிணறு, போர்வால், நீச்சல் குளம் போன்ற நீர்நிலைகள் அக்னி மூலையில் இருந்தால் விபத்துக்கள், பண இழப்புகள் மற்றும் குடும்பத்தில் பிரிவை ஏற்படலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தென்கிழக்கு மூலையில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கு செரிமான கோளாறுகள், பணப்புழக்கம் குறைதல், வீண் செலவுகள், நிதி நெருக்கடி, குடும்ப உறவுகளில் விரிசல், கணவன் மனைவி சண்டைகள், குடும்பத்தில் அமைதியின்மை, சட்ட சிக்கல்கள், விபத்துக்கள், சில தீவிரமான குறைபாடுகளால் இதுவும் சாத்தியம். வீட்டில் அடிக்கடி தீ விபத்து அல்லது மின்சார கோளாறுகள் ஏற்படலாம். வீட்டின் தென்கிழக்கு மூலையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கவலை வேண்டாம். வாஸ்து நிபுணரை அணுகி சரியான ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய பலன்கள் தரும். சரியான வண்ணங்கள், பொருட்களை வைப்பது மூலம் சில குறைபாடுகளை சரி செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் வாஸ்து தகவல் மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.